நீதித்துறையை கலங்கச் செய்த திருப்பரங்குன்ற வழக்கில் நீதியை நிலைநாட்டிய நீதித்துறை. உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமான வழக்கு மிகுந்த சர்ச்சைக்கு உருவான வகையில் நடந்து வந்தது. இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக உயர்நீதிமன்ற தனி நீதியரசர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவிற்கு எதிராக சில அரசியல்வாதிகளின் ஆதரவாளர்கள் கடுமையான விமர்சனத்தை அந்த தீர்ப்பின் மீதும் அந்த தீர்ப்பை வழங்கிய நீதியரசரின் மீதும் உருவாக்கி நீதித்துறையையே பெரும் வருத்தமடையும் நிலைக்கு தள்ளிவிட்டனர். மேலும் மாநில அரசின் அளவிலும் நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த உரிய ஒத்துழைப்பு அளிக்காமல் நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டனர். சட்ட ஒழுங்கை தன் கையில் வைத்து அதனை காத்து வரும் நீதித்துறையிடமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்ற பொய்யான வாதங்களை நீதித்துறையின் முன் வைத்து சில அரசியல்வாதிகளின் ஆசைப்படி அவர்களது எண்ணங்களை செயல்படுத்த அந்த உத்தரவை மீறும் செயலில் ஈடுபட்டனர். கோவில் சொத்தை பாதுகாக்க வேண்டிய அறநிலைத்துறையே தனக்கு சொந்தமான ஒன்றை இல்லாது போல் வாதாடியும் சட்டத்தின் பாதுகாவலனான இருக்க வேண்டிய காவல்துறையே சட்டத்தின் உத்தரவை நிறைவேற்றாமல் அதற்கு புறம்பான செயலில் ஈடுபட்டதும் அனைவரையும் பெரும் ஆச்சரியத்திற்குட்படுத்தியது. மேற்படி அறநிலைய அதிகாரிகளும் காவல் அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் சில அரசியல்வாதிகளின் கைப்பாவைகளாக செயல்பட்டு நீதிமன்ற உத்தரவை அவமதிக்கும் செயலில் ஈடுபட்டது அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்நிலையில் மேற்படி வழக்கின் மேல்முறையீடு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மீண்டும் நடைபெற்று அதற்கு அமர்வு நீதியரசர்கள் நீதியை நிலைநாட்டும் வகையில் வழங்கிய தீர்ப்பு அனைவரையும் பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை. வழக்கின் சாரம்: திருப்பரங்குன்ற தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக தனி நீதியரசர் வழங்கிய தீர்ப்பு சரியானதல்ல என்றும் அதனை நடைமுறைப்படுத்த இயலாது என்றவாறும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இவ்வழக்கினை விசாரித்தறிந்து மாண்புமிகு நீதியரசர்கள் அமர்வு திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக தனி நீதியரசர் வழங்கிய தீர்ப்பு முறையான ஆய்வுகளுக்கு பின்னும் சரியான தெளிதலுக்கு பிறகும் ஒரு தனி மனிதனின் சமயத்தின் சுதந்திரம் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கிலும் வழங்கப்பட்டதாகும் என்றும் இதில் அதிகார பலத்தை கொண்டு நீதித்துறையின் மன உறுதியை குலைத்து அதன் கண்ணியத்தை குறைக்கும் வகையிலும் முயற்சிகள் நடந்துள்ளது வருத்தமளிப்பதாகவும் தெரிவித்தனர். ஏற்கனவே வழங்கப்பட்ட சிவில் கோர்ட்டுகளின் உத்தரவுப்படி உறுதிப்படுத்தப்பட்ட கோவிலுக்கு சொந்தமான தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது அச்சமளிப்பதாக அறநிலையத்துறை தெரிவிப்பது வியப்பானது என்றும் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் என்பது ஏற்கத்தகாத விளக்கம் என்றும் இதுபோல் தமிழகத்தில் அநேக கோவிலுக்கு சொந்தமான மலை உச்சிகளில் தீபம் ஏற்றும் பழக்கம் பல நூறு ஆண்டுகளாக இருந்து வந்தும் இங்கு மட்டும்
அவ்வழக்கத்தை பின்பற்றுவது ஆபத்தானது என கூறுவது அபத்தமானது என்றும் மலை உச்சியில் தீபம் ஏற்ற அறநிலையத்துறையைச் சேர்ந்த ஒரு சில நபர்கள் மட்டும் மேலே செல்லலாம் என்றும் மற்ற பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் மலை அடிவாரத்திலிருந்து வழிபடுவதால் எவ்வித பிரச்சனையும் எழாது எனவும் கூறி மேற்படி திருப்பரங்குன்ற வழக்கில் தனி நீதியரசரின் தீர்ப்பு சரியானதே என்றும் எனவே அவரது உத்தரவுப்படி திருப்பரங்குன்ற மலை உச்சியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதற்கு எந்தவித தடையும் கிடையாது எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய வழக்குகளில் உள்ளாட்சித்துறையும் காவல்துறையும் சில அரசியல்வாதிகளின் கைப்பாவைகளாக செயல்படுவது நீதித்துறைக்கு வருத்தமளிக்கும் செயலே. குறுகிய கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் நபர்கள் நீடித்து நிலைத்திருக்க வேண்டிய நீதித்துறையின் மாண்பை கெடுக்க முயற்சிப்பது அரசியல் அநாகரிகத்தின் ஆபத்தான உச்சமே. இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.